ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டாபிக் ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்னா என்ன? அப்நார்மல் பாடி வந்து வெயிட் அதிகமாகுது. அதாவது ஒபிசிட்டி இஸ் த ஸ்டேட் இன் விச் தேர் இஸ் என் அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் பாடி ஃபேட். அப்போ என்ன, அது கொழுப்பு வந்து அதிகமாகிடுது வித் என் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட். அப்போ ஒபிசிட்டி இஸ் எ காம்ப்ளெக்ஸ் மல்டிஃபேக்டோரியல் chronic disease developing from எதனால் influence of social, behavioral, psychological, metabolic and cellular factors. என்னன்னா obesity occurs if intake of calories is more than the expenditure of energy. Overweight and obesity are conditions where the body weight is greater than the mean standard weight for age and height. The body mass index of an individual. So body mass index is an estimate of body fat and health risk. எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, வெயிட்டு பை என்னது ஹைட்டு மீட்டர் ஸ்கொயர் மெஷர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து நம்ம பார்த்தோம்னா என்னது, அதான் என்னது பாடி மாஸ் இண்டெக்ஸ். அப்போ காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ ஒபிசிட்டி இஸ் டியூ டு ஜெனட்டிக் ஃபேக்டர், மரபு ரீதியாக பரம்பரை சொல்லுவோம். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்குது, ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஓவராக தொடர்ந்து சாப்பிட்டுட்டு, அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். ஒபிசிட்டி இஸ் எ பாசிட்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் என்னென்ன பிரச்சனை வருது, ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், கால் பிளேடர் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீசஸ் அண்டு ஆர்த்தரைட்டிஸ். கால் வீக்கமாயிரும், மூட்டு வீக்கம். ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் ஒபிசிட்டி, டயட் மேனேஜ்மெண்ட். மெயின் டயட் தான். லோ கலோரி, நார்மல் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டு. எதை குறைக்கணும்? கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும். ஹை ஃபைபர் டயட் கேன் ப்ரிவெண்ட் ஓவர் வெயிட். அப்போ நார் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் இஸ் சேஃப் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ். அப்போ கலோரியோட லெவல் வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது. இப்போ குறைவாக எடுத்துக்கிட்டோம்னா பாடி வந்து என்ன, வெயிட் வந்து ரிடக்ஷன் ஆகிரும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். எ லோ கலோரி டயட் அக்கம்பைன்ட் பை மாடரேட் எக்ஸசைஸ் will be effective in causing weight loss. அதாவது மெடிடேஷன், யோகா and physical activity can also reduce the stress related to overeating. அப்போ என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தா என்னது, ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆர் என்னது அதிகமாக சாப்பிட்றதுனால. அதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் வரலாம், கால் பிளேடர் டிசீஸ் வரலாம், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி வரலாம். அப்போ என்ன தடுக்கிறது, என்ன பண்ணுறது? கலோரி அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் என்ன ஆகும், ஓவராக ஸ்டோரேஜ் ஆகி அப்போது ஃபேட் அதிகமாகிடும். அப்போ லோ கலோரி, ப்ரோட்டீன் வந்து நார்மலாக, விட்டமின் மினரல்ஸ் எல்லாம், கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் குறைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபைபர் ஃபுட்டாக சாப்பிடணும், நார் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போ கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் எதெல்லாம் குறைக்குது, வெயிட்டு குறைச்சிருது. அப்புறம் சேஃப் அண்டு மோஸ்ட் எஃபெக்டிவ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், லோ கலோரி டயட்டை வந்து நம்ம பண்ணுறதுனால மாடரேட் எக்ஸசைஸ் வில் பி எஃபெக்டிவ் காசிங் வெயிட் லாஸ். அதுக்கடுத்து மெடிடேஷன் பண்ணலாம், யோகா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் ஆல்சோ ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டிங் ஓவரிட்டி. இதெல்லாம் பண்ணும்போது அதிகமாக நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகே.